தொடர்ந்து கருத்தரங்கம் முறைப்படி தொடங்குகிறது. முதலில் கருத்தரங்க தலைமை அறிமுகம். கருத்தரங்க தலைமை கவிஞர் எழுத்தாளர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருநெல்வேலியை பிறப்பிடமாக கொண்ட இவர் தற்போது வட அமெரிக்கா மிச்சிகன் மாகாணத்தில் வசித்து வருகிறார். தமிழ் ஆர்வலர், கவிதாயினி, எழுத்தாளர், இதழாசிரியர், தன்னார்வல தமிழ் ஆசிரியர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், தயாரிப்பாளர், கவியரங்க தலைமை, கட்டுரையாளர், பட்டிமன்ற பேச்சாளர், நடுவர் என பன்முகத் திறமையாளர். எண்ணற்ற கவிதை நூல்களை எழுதியுள்ளார். குறிப்பிட்ட வகைமை என்று இல்லாமல் ஹைக்கூ, புதுக்கவிதை, மரபு கவிதை, தன்முனை கவிதை நூல்களை இயற்றியுள்ளார். அதிலும் திருவள்ளுவரின் குறட்பாக்களையும் ஆண்டாளின் திருப்பாவையையும் பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடியையும் தன்முனை கவிதைகளாக தந்துள்ளது கூடுதல் சிறப்பு. சிறார் இலக்கியங்கள் படைத்துள்ளார். சிறார்களுக்கான கதைகள், பாடல்களை எழுதியுள்ளார். கட்டுரைகள் எழுதியுள்ளார். பல நூல்களை தொகுத்துள்ளார். தொகுப்பு நூல்களிலும் தொடர்ந்து பங்கெடுத்து வருகிறார். புத்தக உலகிற்கு புத்துயிர் ஈன்று தரும் ஒரு புத்தக தாயாக இருக்கிறார். அமெரிக்கா மற்றும் சென்னையில் வெளியாகும் மாத இதழ்களின் ஆசிரியராகவும் ஆசிரியர் குழுவிலும் இதழ் பணியாற்றி வருகிறார். இதழ் பணியோடு தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சிகளில் நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் தொகுப்பாளராகவும் இருக்கிறார். தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் பன்னாட்டு இயக்குநராகவும் அமெரிக்க தன்முனை கவிதை கூடத்தின் நிறுவனர் தலைவராகவும் இருக்கிறார். எண்ணற்ற விருதுகளையும் அங்கீகாரங்களையும் பெற்றுள்ளார். ஹுமன் அச்சீவர் அவார்ட் பை தமிழ் அமெரிக்கா டிவி நியூயார்க் USA 2021 என்ற இவர் பெற்ற விருது கூடுதல் சிறப்பும் குறிப்பிடத்தக்கதும் ஆகும். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க இதுவரை நானும் தோழியும் நேரிடையாக சந்தித்ததில்லை. ஆனால் முகம் தெரியாத நட்பாளர்கள் கூட தங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கோடு செயல்பட்டு வருபவர். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை நெறியாளராக நியமித்தமைக்கு இந்த நல்ல வேளையில் நன்றியை தெரிவித்து தோழி அவர்களை வருக வருக என வரவேற்று தங்கள் உரையை தருமாறு பணிவன்புடன் கேட்கிறேன். வாங்க தோழி. சிறப்பு, நன்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சி லாலிபாப் சிறுவர் உலகம் மற்றும் திணை அமெரிக்கா இணைந்து நடத்தக்கூடிய கருத்தரங்கம். அதுலயும் நம்ம குறிப்பாக இதுக்கு என்ன கூடுதல் சிறப்புன்னா சிறார் கருத்தரங்கம்னே சொல்லலாம். அதற்காகவே இதுக்கு ஒரு சிறப்பு பாராட்டுகளை நாம் திணை அமெரிக்கா குழுவினருக்கு தெரிவித்து மகிழலாம். இந்த நிகழ்ச்சிக்கு வித்திட்ட இளமாறன் மற்றும் நம் நிர்வாக குழுவினர் பிரபு, ரவி மற்றும் நம்ம பாலா அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பையும் நன்றியையும் நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த கருத்தரங்கிற்கு தலைமையாக அழைத்தமைக்கு என்னுடைய பணிவான நன்றியை பகிர்தலில் மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நெறியாழ்க்கை செய்து கொண்டிருக்கும் சிறந்த கவிஞர், அவர்களுடைய கவிதை எல்லாமே தனித்துவமாக இருக்கும். என்னோடு தொடர்ந்து இப்பொழுது கடந்த சில வருடங்களாக பயணித்து வருகிறார் அன்பு தோழி பரிமளா தேவி அவர்களுக்கு என் அன்பும் வாழ்த்தும். மிகச் சிறப்பாக நிகழ்ச்சியில் குரல் வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை ஆரம்பித்த நம்முடைய குழலினி மற்றும் பாலமுருகன் அவங்க தொடர்ந்து இப்போ நிறைய நிகழ்ச்சிகள்ல பங்கேற்று வராங்க. பெருமையா இருக்கு. அவங்க பெற்றோருக்கு இந்த நேரத்துல கிருத்திகாவுக்கும் பாலாவுக்கும் மீண்டும் வாழ்த்துக்கள். அடுத்ததா இன்னைக்கு புதுசா நம்ம கூட ஒருத்தங்க இணைஞ்சு ரொம்ப அழகா பாவேந்தர் பாடல் பாடினாங்க. பேரே இந்த குழந்தைங்களோட பேரெல்லாம் கேட்க கேட்க அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. குழலினி, ஆதவன், இப்ப பாப்பா பாடினவங்க அமிழ்தினி வெண்பா. இப்ப அடுத்தடுத்து கருத்தரங்கத்துல பேச போற பிள்ளைங்களோட பேரும் அப்படிதான். அவ்வளவு சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள் கண்ணா. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய எங்களுடைய வழிகாட்டியாக செயல்படக்கூடிய டாக்டர் சோம ஐயா அவர்களுக்கும் சரவளங்கோவன் அவர்களுக்கும் அம்மையார் அவர்களுக்கும் இந்த இணைப்பில் இணைந்து குழந்தைகளுக்கு வாழ்த்துரை வழங்கிய நம்முடைய லாலிபாப் நிறுவனம் சிறுவர் உலகத்தின் நிறுவனர் கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியை பதிவு செய்து கொள்கிறேன். மற்றும் இணைப்பில் இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் வரவேற்பும் அன்பும். இந்த தமிழ் மொழி, நம்முடைய தமிழ் மொழிக்கே இருக்கக்கூடிய சிறப்பு இலக்கியம் மட்டுமல்லாம இலக்கண வளமும் உடையது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது பழமை இன்னும் கூட முன்னாடி இருக்கலாம். நமக்கு தெரிஞ்சதை கேள்விப்பட்டதை வச்சு நம்ம 2500 சொல்லிட்டு இருக்கோம். இலக்கியங்களை அது தன்னகத்தே பெருமையோடு செம்மொழின்னு அதுக்காக சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தா அதுக்கு நம்ம தனி நிகழ்ச்சி வைக்கணும். இந்த உலகிற்கே வழிகாட்டக்கூடிய பல வாழ்வியல் கருத்தாக்கங்களை கொண்டதுதான் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி.
இந்த தமிழ் மொழியை நம் இளைய தலைமுறையினருக்கு கடத்துவதற்காகத்தான் இந்த திணை அமெரிக்கா நிறைய சிறுவர் நிகழ்ச்சிகளை முன்னெடுக்கிறாங்க. அதுவும் நம்ம லாலிபாப் கையோடு கை சேர்த்து தொடர்ந்து இதுல பயணிக்கிறது எனக்கு கூடுதல். லாலிபாப் நிறுவனத்தின் துணை இயக்குனர் என்ற முறையிலும் எனக்கு பெருமை. தமிழ் இலக்கியங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே பல மாற்றங்களை, எல்லா மொழிக்கும் உள்ளதுதானே, சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அவர்கள் மொழியை அழித்து விட்டால் போதும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பல மாற்றங்களுக்கும் தாண்டி நாங்க நிற்போம் அப்படின்னு சொல்லி நம்ம செம்மொழி காலத்தின் நிகழ்வுகளை எல்லாம் எடுத்து கூறும் வகையில் அது திகழ்கிறது. பண்டைய தமிழ் இலக்கியங்கள்னு பார்த்தா நம்ம 11 மேல் கணக்கு கீழ்கணக்குன்னு இன்னைக்கு அதை பத்தி நிறைய பேசலாம். சங்க இலக்கியங்கள், அதிலும் 8 தொகை 10 பாட்டு, இது எல்லாமே சங்க இலக்கிய தொகுப்புகள். நம்ம தமிழர்களின் வாழ்க்கை கூறுகள், வாழ்க்கை முறையை ஒவ்வொரு இலக்கியத்திலும் அதை பொதிஞ்சு வச்சிருக்கிறாங்க. படிக்க படிக்க ஒரு சுழல் மாதிரி நம்மை அது கவர்ந்து செல்லும். தமிழ் மொழிக்கே உரிய சிறப்புகளை ரொம்ப ஒட்டு மொத்தமாக தன்னகத்தை அடக்கி வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது சங்க இலக்கியங்கள். அகம் புறம் இரண்டையும் பேச நாங்கள் தவறவில்லை. 2 திணைக்கூறுகளையும் எல்லா இலக்கியங்களிலும் அப்படியே பாகுபாடு எதுவுமே இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வேற எந்த மொழியிலையுமே இந்த சிறப்பு கிடையாது. இப்படி அகத்தையும் நாங்கள் பேசுவோம், புறத்தையும் சிறப்புடன் பேசுவோம். தனித்தன்மை உடையதாக நம் தாய்மொழி விளங்குகிறது. சங்க இலக்கியங்களில் புலவர்கள்னு பார்த்தா கிட்டத்தட்ட 473 புலவர்களுக்கு மேல இருந்திருக்கிறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி கையாளக்கூடிய புலவர்கள் வெகு சிலரே. அதிலும் பெண்பார் புலவர்கள் 50 பேர் இருந்திருக்காங்கன்னா எவ்வளவு பெருமை நமக்கு. சங்க காலத்தில் பெண்களும் சரிக்கு சமமாக கல்வியில் சிறந்திருந்திருக்கிறார்கள். பெண்கள் கவியற்றும் தன்மையும் அடைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட புலவர்கள்ல 50க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருக்காங்க. இந்த பெண்பார் புலவர்களை பற்றி வளர்ந்து வரக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்திலும் அந்த பாடல்களில் இருக்கக்கூடிய நுட்பமான நுண்மான் நுழைப்புலம்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அப்படி நுட்பமான கருத்துக்களை சிந்தனைகளை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இந்த சிறப்பு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சங்க காலம் தமிழர்களுடைய நாகரிகம், அதுவும் சாதாரண நாகரிகம் இல்ல, நம்முடைய உயர்ந்த நாகரிகம், பண்பாட்டு முறை, இதையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு முகவரின்னு சொல்லலாம் நமக்கு. இந்த காலத்துல பெண்கள் இப்போ எப்படி நம்ம பெண்மை பேசுறோம், பெண்ணியம் பேசுறோம், கல்வி நமக்கு சமம்னு, அப்பவே அவங்க சரிக்கு சமமா அவங்க கல்வி கற்று கவி இயற்றி ரொம்ப சிறப்புக்கு உரிய நம்ம ஔவையில தொடங்கி அத்தனை புலவர்கள் இருந்திருக்கிறாங்க. அதை நம்ம வெள்ளி வீதியார்கள், ஆதிமந்தியார், ஒக்கூர் மாசாத்தியார், காக்கை பாடினியார், அள்ளூர் நன்முல்லையார்னு நம்ம நிறைய சில பாடல்கள்ல பார்த்திருந்தாலும் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா ஒரு பாடல் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பிள்ளை பெற்றாலும் தாய்தான் சொல்ற மாதிரி ஒரே ஒரு பாடல் எழுதி சிறப்பு பெற்று இன்றைக்கு நம்ம இந்த களத்துல பேசுறதுக்கு அப்படிப்பட்ட பேரை பெற்றிருக்கிறார்கள். அது மிகையாகாது. பெண்பார் புலவர்களின் பாடல்கள் எல்லாமே கருத்து வளம் செறிந்தவை. அது பிள்ளைகளுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம் கடமை. எந்த வள்ளுவத்தை நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த காலம் இந்த காலம் எந்த காலம்னு இல்லாம முக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய விதமாக எக்காலமும் நாம் போற்றி வணங்கக்கூடிய திருக்குறள். திருக்குறளை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், பேசாத ஆட்களே கிடையாது, மொழிபெயர்ப்பு செய்யாத மொழிகளே கிடையாது. அப்படிப்பட்ட விழுமிய சிந்தனைகள் நம்ம சங்க இலக்கியங்களிலும் இருக்கிறது. பெண்பார் புலவர்கள் எல்லாம் கல்வி அறிவு உடையவர்கள், கவி பாடும் திறமை உடையவர்கள் மட்டுமல்ல, நாடாளக்கூடிய மன்னர்களுக்கெல்லாம் நல்ல உறவோடு அவர்களோடு பயணம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த வீரத்தன்மையோடு இருந்திருக்கிறார்கள். சமுதாய நோக்கம் மட்டுமல்லாமல் அறவியல் சார்ந்து எது சரி எது தவறு என்று நாட்டை ஆண்ட மன்னவர்களுக்கே எடுத்து சொல்லும் விதமாக பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய தமிழகத்தில் புலமையோடு வாழ்ந்த பழந்தமிழ் புலவர்கள்ல இவங்க அதுலயும் நம்ம அதனுடைய விளைவாக நமக்கு கிடைத்த இலக்கியம்னு பார்த்தா தொல்காப்பியம், 10 பாட்டு, 8 தொகைன்னு இன்னைக்கு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த பனுவல்கள் எல்லாமே சங்க காலம். இவையெல்லாம் தோன்றி நமக்கு சிறப்பு சேர்த்த காலத்தை தான் நம்ம சங்க காலம். ஏன்னா நிறைய பிள்ளைங்க சங்க காலம்னா என்ன அப்படிங்கிற கேள்வியில ஆரம்பிப்பாங்க. அதையெல்லாம் அவங்களுக்கு நம்ம சொல்லணும். சங்க காலம் என்பது நம் தமிழர்களின் பொற்காலம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த காலத்துல வாழ்ந்த பெண்பார் புலவர்களை வரலாறு பேசுவது மட்டும் முக்கியமல்ல, நம் வாழும் தலைமுறை, வாழ போகும் தலைமுறையும் பேசுவதுதான் ரொம்ப சிறப்பு, காலத்தின் கட்டாயமும் கூட. 8 தொகையிலும் 10 பாட்டிலுமாக சங்க இலக்கிய பாடல்கள் சுமார் 2381 பாடல்கள் இருக்கு.
இதுல கிட்டத்தட்ட 102 பாடல்களுக்கு ஆசிரியர் யாருன்னே நமக்கு தெரியல. இருந்தாலும் அந்த பாடல்கள் கிடைத்தவரை நாம் பெட்டகமாக கொண்டாடி வருகிறோம். இந்த 102 தெரியாத ஆசிரியர் தவிர, புலவர்கள் தவிர 2279ல கிட்டத்தட்ட 473 புலவர்கள் நாம் அறிந்தவர்கள். அதில் 50 பேர் பெண்பார் புலவர்கள். இப்படி சங்க புலவர்கள் அனைவருமே அகம் புறம் இப்படி இந்த பாகுபாட்டோட அடிப்படையில நிறைய பாடல்கள் எழுதி இருக்கிறாங்க. இயற்கை நிகழ்வுகள் மட்டுமல்லாமல் மக்களோடு இயைந்து வாழ்ந்து அவர்களுடைய வாழ்வியல் போக்குகள், ஆட்சியுடைய நெறிமுறைகள், அரசன் எப்படி ஆள வேண்டும், எதிர் மன்னர்களோடு எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் யதார்த்த உண்மைகளை ஒரு பாடுபொருளாக கொண்டு இவர்களுடைய பாடல்கள் எல்லாமே இருக்கிறது. சங்ககால புலவர்கள் எல்லாம் சமூகத்தில் உயர்ந்த இடத்தில் வைத்து போற்றப்பட்டவர்கள், மன்னர்களாலும் பாராட்டப்பட்டவர்கள், பரிசுகளால் அவர்களை வாரி இறைத்து அவர்களை கொண்டாடி இருக்கிறார்கள். புலவர்கள் எல்லாம் அன்றைக்கு சான்றோர் என்று அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்பார் புலவர்களை இன்று சிறுவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர்கள் பேசிய பிறகு என்னுடைய மீதி உரையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இப்பொழுது கருத்தரங்கம் நடக்கட்டும். பிள்ளைகளுக்கு என் அன்பும் வாழ்த்தும். நன்றி.